இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஏற்கனவே எவிக்ட் ஆகி வெளியில போன 8 பேர் இப்ப உள்ள வந்திருக்காங்க. அதுல முதல்ல வர்ஷினி வெங்கட், சாச்சனா, சுனிதா இவங்க 3 பேர் தான் உள்ள வந்திருக்காங்க. ரவீந்தர், தர்ஷா குப்தா, அர்ணவ், சிவகுமார், ரியா இவங்கெல்லாம் அடுத்ததா உள்ள வராங்க. இந்த பழைய கண்டஸ்டன்ட் எல்லாம் இப்ப கெஸ்டா வரல. இவங்களும் ஒரு வைல்டு கார்டு போட்டியாளர்கள் மாதிரி தான் உள்ள வந்திருக்காங்க. வெறும் கெஸ்டா மட்டும் வந்தா வெளியில ரசிகர்கள் மனநிலை எப்படி இருக்கு, யாருக்கு ஓட்டுகள் அதிகமா இருக்கு, இப்படி எல்லாத்தையும் கண்டஸ்டன்ட் கிட்ட சொல்லிடுவாங்க. இதுல ஒரு சுவராசியமும் இருக்காது அப்படின்னு தான் இந்த ட்விஸ்ட் வச்சிருக்காரு பிக் பாஸ். இந்த பழைய கண்டஸ்டன்ட்லேருந்து 2 பேர் ஸ்வாப் ஆகி இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற 2 பேரை வெளியில் கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கொளுத்தி போட்டிருக்காரு. அதனால் பழைய கண்டஸ்டன்ட்களும் இப்போ கிட்டத்தட்ட வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் மாதிரி தான் உள்ளே வராங்க. அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு பிக் பாஸ். அருண், விஷால் எல்லாம் அர்ணவை வெற்றி செய்ய போகிறதாவும், அவன் வெளியில் போகும்போது எப்படி நம்ம மேலே வன்மத்தை கக்கிட்டு போனான், இப்போ உள்ளே வரட்டும், இப்போ நேருக்கு நேராக பேசுடான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளே வந்ததும் எல்லாரையும் அர்ணவை தான் வெற்றி செஞ்சுருக்காரு. அதுவும் விஷாலை பார்த்து எப்பவும் பொண்ணுங்க கூட தான் சுற்றுவியா, எங்கே உங்களோட சுற்றின அந்த 2 பொண்ணுங்க இப்போ எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்கவும், அவங்க 2 பேரும் பத்திரிகை அடிக்க போயிருக்காங்க அப்படின்னு நக்கலா விஷாலும் பதிலுக்கு சொல்லி பரபரப்பை கிளப்பி இருக்காராம் அந்த வீட்டுக்குள்ள. இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 8 பேர் வந்திருக்காங்க. அடுத்த பேட்ச் இன்னும் 2 நாள் கழிச்சு உள்ள வர போறாங்களாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற எந்த 2 பேருக்கு பதிலா இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த 2 பேர் வெளியில போவாங்க? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.